எந்த நிலையிலே அந்த கோவிலை அரசாங்கம் எடுத்துக்கொண்டதோ அந்த நிலையிலாவது அந்த கோவிலை பராமரிக்க வேண்டுமா வேண்டாமா? நம்ம யோசிச்சு பார்ப்போம். நாம் இது பேசினா இந்துத்துவா பேசுறார், அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறார் இல்ல. மினிமம் ஆப்ளிகேஷன், அரசாங்கம் ஒரு கோவிலை எடுத்துக்கொண்டால் அது எந்த நிலையிலே அந்த கோவிலை எடுத்துக்கொண்டதோ அந்த நிலையிலாவது அதை பராமரிக்க வேண்டும். சரி, அரசாங்கம் ஒரு கோவிலை எந்த நிலையில் எடுத்துக்கொள்கிறது அதையும் பார்ப்போம். ஒரு கோவில் இருக்கணும், அது ஃபங்க்ஷனிங் டெம்பிளா இருக்கணும், அது பூஜை புனஸ்காரங்கள் நடக்கணும். அது மாத்திரம் இல்லை, உண்டியல் இருக்கணும், காசு வரணும், அப்பதான் அரசாங்கம் வரும் இல்லையா? நான் ஒன்றும் தவறா சொல்லல. உண்டியல் இருந்து காசு விழலைன்னா அரசாங்கம் அந்த கோயிலுக்கு வருமா? வராது. ஏன்னா நான் ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் சொல்றேன். சிவகங்கையில் இருக்கிற சனீஸ்வரன் கோவில், அந்த கோவில் விஸ்வகர்மா போச்சா, இன்னொரு பிரச்சனையும் விஸ்வகர்மா சமுதாயத்தோடது அந்த கோவில். அந்த கோவிலை அறநிலைத்துறை எடுப்பேன்னு அச்சுறுத்தல். அவங்க என்கிட்ட வந்தாங்க. நான் கேட்டேன், உண்டியல் வச்சிருக்கீங்களான்னு. ஆமான்னு நாங்க எடுத்துடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் அனுப்பிச்ச நோட்டீஸையும் அவன் மறந்துட்டான். ஏன்னா உண்டியல் இல்லையே. உண்டியல் இருந்தால் தான் அரசாங்கம் வரும், இல்லைன்னா வராது. அதனால ஒரு கோவில் ஃபங்க்ஷனிங் டெம்பிள், பூஜை நடக்குது, உண்டியல் இருக்கு, காசு விழுது, அப்பதான் நீ எடுத்துக்கிற. அப்போ அந்த கோவில் டைலாபிட்டேடா போகுதுன்னு சொன்னா அது யார் குற்றவாளி? அறநிலையத்துறை குற்றவாளி, அரசாங்கம் குற்றவாளி. அதை எப்படி அனுமதிச்ச நீ? இப்போ முக்கியமான கேஸு 6/7/2021 சுவமோட்டோ கேஸ். அந்த கேஸ்ல அரசாங்கம் அபிடவிட்ல சொல்லி இருக்கு 1246 கோவில்கள் either they are totally dilapidated or partially. அப்ப இந்த அரசாங்கம் வெளியேறணுமா கூடாதா? வெளியேறணும். ஏன்னா நீங்க எடுத்த கோவிலை பராமரிக்க துப்பில்லாதவர்கள், வக்கில்லாதவர்கள். நீங்க கோவிலை எடுத்து எப்படி இங்க அழிய விட்டீங்க? மாற்று மதத்தின் வழிபாட்டு தலத்தை இந்த மாதிரி எடுத்து அழிய விட உங்களால் முடியுமா? நீங்க சொல்லியிருக்கீங்க அபிடவிட்ல. ஆனா இட் இஸ் டிராஸ்டிக்கலி அன் அண்டர் ஸ்டேட்மெண்ட்ங்கிறேன் நான். காரணம் 2018 நான் ஒரு சர்வே நடத்தினேன், ரேண்டம் சர்வே. அதுல நீங்க பாத்தீங்கன்னா 20% கோவில்கள் ஒன்று டோட்டலி டைலாபிடேட்டட் ஆர் பார்ஷியலி டைலாபிடேட்டட், பூஜை இல்லை, முள்ளும் புதருமா இருக்கு. அப்போ எவ்வளோ ஆகுது? அறநிலைத்துறையின் கீழ் 40,000க்கு மேற்பட்ட கோவில்கள் இருக்கு. அப்போ இந்த 40,000 கோவில்கள், அப்போ 20% சொன்னா அறநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற 40,000 கோவில்களில் கிட்டத்தட்ட 8,000 கோவில்கள் இல்லை என்பது நமக்கு புரிகிறது. அப்ப இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? நீங்க பார்த்தா இந்த இஷ்யூ முத நான் பேச துவங்கியது 2003 ஜூன் மாதம் சட்டமன்றம் நடக்கும்பொழுது. நான் அப்போ சட்டமன்ற உறுப்பினர். நீங்க பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ஹிந்து முன்னணி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. மறுநாள் காலையில், நான் எப்போவுமே அசம்பிளி இருந்தால் மார்னிங் எந்த விசிட்டர்ஸும் பார்க்க மாட்டேன். ஏன்னா அன்னைக்கு என்ன செய்தி முக்கியமானது வந்திருக்கு, அது ஏதாவது நம்ம கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குமா என்னங்கிறத பார்க்கணுங்கிறதுனால அப்போ காலையில் பத்திரிக்கை பார்க்குறேன், திருவண்ணாமலையில் இந்து முன்னணியினர் கைது அப்படின்னு. உடனே அங்கே இருக்கக்கூடிய அட்வொகேட் சங்கர், எனக்கு நீண்ட நாள் நண்பர், அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன விஷயம் நேற்று கைது? இல்லை, இங்கே 2 கோவில் இல்லை, வடிவேலு கிணத்த காணும், அந்த 2 கோவில் மீண்டும் ரெஸ்டோர் பண்ணணும்னு நாங்கள் ஆர்ப்பாட்டம் வச்சோம். அதனால நியாயத்தை கேட்டால் அரசாங்கம் கைது பண்ணும், எங்களை கைது பண்ணாங்க. அன்னைக்கு சட்டமன்றத்தில் மேடம் ஜெயலலிதா அவர்களும் இருக்காங்க. அப்போ நான் என்னுடைய சான்ஸ் வர்றதை பேசும்பொழுது, ஏன்னா நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் நான் ஆற்றிய உரையை 500 பக்கம் புத்தகம் போட முடியும், எல்லா சப்ஜெக்ட்லையும் பேசியிருக்கேன். அப்போ நான் சொன்னேன், இல்லாத கோவிலுக்கு ஈவோ போட்ட அரசாங்கம் இது அப்படின்னு. ஷி காட் வைல்டு. மாண்புமிகு உறுப்பினர், தவறான தகவலை சட்டமன்றத்தில் பதிய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நான் உடனே அரசாங்கம் போட்டிருக்கிற ஈஓ அப்பாயின்மெண்ட் ஆர்டரை
அங்கே அக்ராஸ் தி டேபிள் மேடம் ஜெயலலிதா அவர்கள்ட்ட கொடுத்தேன். கொடுத்துட்டு இந்த 2 கோவில் ஈவோ போட்டிருக்கீங்க. திருவண்ணாமலையில் வடக்கு வீதி சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கின்ற பகுதியில் ஒன்று இளையனார் கோவில், இன்னொன்று இடும்பனார் கோவில். இந்த 2 கோவிலும் இல்லை ஸ்தலத்தில். ஆனால் இந்த 2 கோவிலுக்கும் நீங்க ஈவோ போட்டிருக்கீங்க. உடனே அவங்க வி வில் வெரிஃபை, நாங்கள் கோவில் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு, வி வில் ரெஸ்டோர் தி டெம்பிள் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு வருஷம் ஆச்சு? 22 வருஷம் ஆப்போகுது. தி டெம்பிள்ஸ் ஆர் yet to be restored. ஏன்? ஹிந்துக்கள். அப்ப ஹிந்து சமய அறநிலையத்துறை கவலைப்படுமா? படாது. நான் இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா பீரியட் சமயம் குடும்பத்தோட திருப்பியும் அங்கே போனேன் அந்த கோவிலுக்கு. கோவிலுக்கு போய் அந்த இடத்துல பார்த்தா பிரியாணி கடை இருக்கு, கற்பகிரகம் இருந்த இடத்துல. அந்த ஈவோவை கூப்பிட்டேன். ஏன் இங்கே கோவில் ரெஸ்டோர் பண்ணுறேன்னு சொன்னீங்க? ஹவுஸ் அஷூரன்ஸ் கமிட்டி திருவண்ணாமலைக்கு வந்தப்ப ஹிந்து முன்னணி ஆஸ் பெட்டிஷன்டு. ஏதோ சும்மா ரோட்டில் போகும்போது பேசிட்டு போன பேச்சு இல்லை. சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. அதனால ஹவுஸ் அஷூரன்ஸ் கமிட்டி சட்டமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை பற்றி அவங்க அந்தந்த இடங்களுக்கு போய் ஆய்வு நடத்துவாங்க. அதனால எப்போ ஒரு அஷூரன்ஸ் கமிட்டி போச்சோ அப்போ எகைன் ஹிந்து முன்னணி பீப்புள் சபையில் முதல்வர் கொடுத்த அஷூரன்ஸு அதை ஏன் நீங்கள் இன்னும் நிறைவேற்றலைன்னு அதை நான் கேட்டேன். ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? இல்லை, நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம். நான் வேற ஒன்றும் சொல்லலை. யூ ஆர் டாக்கிங் டு ராஜா அப்படிங்கிறத ஞாபகம் மாத்திரம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுவும் இந்த சுவமோட்டோ ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. நான் சொல்றது எல்லாமே நீதிபதிகளோட அப்சர்வேஷன்ஸை தான் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் உங்களுக்கு சொல்றேன். செக்ஷன் 78, 79 ஆஃப் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் தெளிவாக சொல்லுது, கோவிலோட ஒரு இடம் ஆக்கிரமிக்கப்பட்டால், கோவில் இல்லை, கோவிலோட இடம் ஆக்கிரமிக்கப்பட்டாலே அந்த ஏரியா ஏசியோ இல்லை ஜேசியோ he can order for removal of the encroachment. அதுக்கு எதிராக நீதிமன்றத்திற்கு போகலாம். 6 மாசத்துக்குள்ள ஒரு இடம் ஆக்கிரமிச்சிருக்கு என்க்ரோச்சர்னு சொல்லி அவங்க என்க்ரோச்மெண்ட் ரிமூவ் பண்ணாலே அவ்வளவு அதிகாரம் உள்ள வேற டிபார்ட்மெண்ட்டே கிடையாதுங்க. ஹிந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கு. ஆனா அந்த அதிகாரம் எல்லாம் கோவில்களை, கோவில் சொத்துக்களை அழிப்பதில் மாத்திரமே ஒரு டிபார்ட்மெண்ட். இதை நான் பேசினதுக்காக, இது இப்ப பேசுற பேச்சு இல்லை, நான் வேடசந்தூர்ல விநாயகர் சதுர்த்தி விசர்ஜனத்தில் பேசினதுக்காக 400க்கு மேற்பட்ட அறநிலைத்துறை அதிகாரிகள் என் மீது 27 இடத்துல எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் அந்த செக்ஷன்லாம் நான் சொன்னது தான் ஏற்கனவே. நான் அதெல்லாம் பார்த்தேன், எதுலையும் தூக்கு தண்டனை உண்டுன்னு சொல்லலை. ஸோ ஐ எம் சேஃப். ஸோ இன்னைக்கு என்ன நிலைமை இருக்குன்னா, இந்த மாதிரியாக 1246 என்பது அரசாங்கம் கொடுத்திருக்கின்ற புள்ளி விவரம். இதுதான் ஹிந்து கோவில்களுடைய நிலைமை. இதனுடைய சொத்துக்கள் என்ன செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது நீங்க பார்த்தா, இப்போ ரீசெண்டாக ஒரு 15-20 நாள் முன்னாடி திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன். அருணாச்சலேஸ்வரர் ஆசீர்வாதம் வாங்கலாம். கோவிலில் உள்ள நுழையும் பொழுது 50 ரூபா அங்கே ரசீதே கொடுக்காம வாங்கிட்டு இருக்கான், டோல்கேட்டில் வாங்குற மாதிரி. எதுவும் என் கற்பனையில் வந்ததில்லை. நான் நேராக போனது, நான் ஹிந்து டெம்பிள் ரிக்ளைம் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குறைந்தது 100 கோவில்களுக்கு நேரடியாக போயிருக்கேன். அந்த மாதிரியாக நாம் திருவண்ணாமலை கோயில் போகும்போது உள்ள 50 ரூபா நுழைவு கட்டணம், அதுக்கப்புறம் உள்ள போனால் தரிசன கட்டணம், அர்ச்சனை பட்டினா அர்ச்சனை கட்டணம், அபிஷேகம் பண்ணினா அபிஷேக கட்டணம். திருவண்ணாமலையில் அபிஷேக கட்டணம்னு போர்டு எவ்வளவு ரூபாய்க்கு போட்டிருக்கான் தெரியுமா? 2500 ரூபாய். என் கடவுளை நான் வணங்க, வழிபட, அபிஷேகம் பண்ண உனக்கு எதுக்குங்கிற எண்ணம் ஹிந்து சமுதாயத்திற்கு வந்தால் மாத்திரமே இந்த மதத்தை காப்பாற்ற முடியும். நாம கோவிலுக்குள்ள உள்ள நுழைறதுக்கு டோல் 50 ரூபாய் ரசீது இல்லாம வாங்குறான். ஆக இந்த மாதிரியாக ஏன் பண்ணணும்? என்ன அவசியம்? கோவிலை பராமரிக்கிறாங்களா? கோவிலை பராமரிக்கிறதுக்கு வருமானம் இல்லையா? நீங்க பார்த்தா ஹிந்து கோவில்களுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு தெரியுமா? 4,78,000 ஏக்கர்
நஞ்சை புஞ்சை மானாவாரி நிலங்கள் இருக்கிறது. எவ்வளவு? 4,78,000 ஏக்கர். அதே மாதிரி 22,600 கட்டிடங்கள் இருக்கு. 33,665 மனைக்கட்டுகள் இருக்கு. நீங்க மனைக்கட்டுனா நீங்க 60க்கு 40 நினைக்காதீங்க. மொத்த ஹிந்து கோவில்களுடைய அறநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற கோவில்களுடைய மனைக்கட்டின் விஸ்தீர்ணம் எவ்வளவு தெரியுமா? கைண்ட்லி ஹோல்ட் யுவர் பிரீத். 28 கோடி சதுர அடி. இதுலேருந்து வருமானம் எவ்வளவு வரணும்? அப்ப நான் ரஃப் கணக்கு போட்டு பார்த்தேன். 12,000 கோடி வருஷத்துக்கு வரணும். ஆனா வருஷத்துக்கு 600 கோடி கூட வசூலாகல. ஒரு கோவிலுக்கு வர வேண்டிய குத்தக பாக்கி அன்னைக்கு, நான் சொல்றது 15 வருஷம் முன்னாடி, ஏன்னா அது 2வது கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு. என்ன ரன் பண்றீங்க நீங்க? குத்தக பாக்கி இருந்தா என்ன சொல்லுது சட்டம்? HRNC ஆக்ட், அவருக்கு நோட்டீஸ் கொடு. அப்பவும் அந்த நோட்டீஸ் பீரியட்ல அவர் குத்தகையை செலுத்தலைன்னா வெளியேத்து. தட் இஸ் வாட் HRNC ஆக்ட் சேஸ். எத்தனை கோயில்ல பண்ணியிருக்காங்க, ஏன் பண்ணல? நாம கேட்கல. நாம கோவில்களுக்கு கட்டணம் செலுத்தாத இயக்கம் நடத்தி நாங்க கொடுக்க மாட்டோம், இந்த கோவிலுக்கான சொத்துலேருந்து நீ வாங்கி செலவு பண்ணு, நாங்க ஏன் எங்க ஆண்டவனை வணங்க நாங்க ஏன் கட்டணம் கொடுக்கணும்? நம்ம சொன்னா அன்னைக்கு மறுநாள் நடக்கும். சொல்லணும் சமுதாயம். பாண்டி கோவில்னு ஒன்று இருக்கு மதுரையில். 2,000 ரூபாய் செலாவணியில் இருந்த நேரத்தில் அந்த உண்டியல் எண்ணும் பொழுது ஒரு தொலைக்காட்சி அதை அப்படியே காட்டினாங்க. 2,000 ரூபாய் நோட்டுகள்லாம் தனியாக கட்டி ஈவோ பாக்கெட்டில் திணிச்சுக்கிறது. அந்த ஈவோக்கு எதிராக இன்னி வர நடவடிக்கை உண்டா? ஆனால் ஒரு வார சஸ்பென்ஷன், நத்திங். அதே மாதிரி நீங்கள் பாப்புலராக தெரிய கோயிலுங்கனால சொல்கிறேன், நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அங்கே சாதாரண நாளில் 2-3 அபிஷேகம் வரும். அதுவே சனிக்கிழமையாக இருந்தால் 6-7, புரட்டாசி மாசமா இருந்தால் ஒவ்வொரு நாளும் 15-20. அங்கே ஒரு அபிஷேகத்துக்கு கட்டணம் எவ்வளவு? அங்கேயும் 2,500 தான். ஆமாம், ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு அபிஷேக திரவியங்கள் எத்தனை அபிஷேகத்துக்கு வாங்குறாங்க? 20 பேர் பணம் கட்டினா 20 அபிஷேகத்துக்கான பால், அதுக்கான தயிர், இளநீர் எல்லாம் 20 வாங்குறானா? இல்லை, 1. அந்த 1 என்ன தெரியுமா? அந்த பட்டாச்சாரியார் டெய்லி ஒரு ஸ்பான்சர் பிடிக்கணும், இல்லைன்னா நீ தட்டு காசை திருடிட்டேன்னு உன்னை வெளில அனுப்புவேன்னு ஈவோ மிரட்டுறான் சார். கோவில்ல வேலை பார்க்குற யாரும் கௌரவத்தோட வேலை பார்க்கறது இல்லை, இவங்க கௌரவமா நடத்துறது இல்லை. போன அரசாங்கத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த மாஃபா பாண்டியராஜன் அவர்கள், அவர் பகிரங்கமா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். 1,700க்கு மேற்பட்ட விக்கிரகங்கள் கிடைத்திருக்கிறது, ஆனால் அது எந்த கோவிலுடையது என்று தெரியாத காரணத்தால் நம்மால கிளைம் பண்ண முடியலன்னு. எவ்வளவு தூரம் பாருங்க, இந்து கோவில்கள் மிக மோசமாக நிர்வகிக்கப்படுகிறதுன்னு அமைச்சர் சொல்றார். அப்பதான் இந்த ராஜராஜ சோழன் சிலை மீட்டு கொண்டு வந்த சமயம் அது. ஆனா HRNC ஆக்ட் செக்ஷன் 29 என்ன சொல்லுது தெரியுமா? செக்ஷன் 29 ரிஜிஸ்டர்னே ஒரு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும் ஒவ்வொரு கோவில்லையும். அதுல அந்த எண்டோமெண்ட் என்ன மாதிரியான எண்டோமெண்ட் பதிஞ்சு வைக்கணும். அங்கு பூஜை செய்யக்கூடிய நடைமுறை என்ன, அங்கு இருக்கின்ற நகைகள் என்னென்ன, விக்கிரகங்கள் என்ன. அது மட்டும் இல்ல, அபிஷேக பாத்திரம் வர அண்டாவும் கிண்ணியும் கூட கணக்கில் இருக்கணும். ஆனா இங்க என்ன இல்லைன்னு சொல்றாங்க? விக்கிரகங்கள் கணக்கில்லை. அப்ப விக்கிரகங்கள் தொலைஞ்சா நீங்க ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல? ஏன்னா நான் இப்ப சமீபத்தில் காசிக்கு போயிருந்தேன். அங்க அன்னபூரணி சிலை 2 இருக்கு. இப்ப ரீசெண்டா காசி போனவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த கோவில் புனருத்தாரணம் பண்ணும் பொழுது செஞ்ச ஒண்ணு, பழைய 160 வருஷத்துக்கு முன்னாடி தொலைந்து போன அன்னபூரணி விக்கிரகம். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் அது இருக்கிறது தெரிஞ்ச உடனே இந்த கோவிலுக்கு, விஸ்வநாதர் கோவில்ல சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்த தேதி பார்த்து அதுக்கப்புறம் அந்த சிலை கொண்டு வரப்பட்டது. அது தனியா அதுக்கு ஒரு சன்னதி வச்சு இருக்கு. இப்போ அப்போ நீங்க ஒரு விக்கிரகம் காணும்னா ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல? அவ்வளவு தூரம் நிர்வாகம் பண்றீங்களா இந்த அதிகாரிகளுக்கு? அப்ப சம்பளம் எதுக்கு? Do you know the salary of a joint commissioner per month 2 lakh plus?
மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவிலுடைய பட்டருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எனக்கு உணர்ந்து காட்டினார். தங்களுக்கு சம்பளம் இல்லை. மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவிலில் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிற பட்டருக்கு சம்பளம் இல்லைன்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இதுக்கு எதுக்குடா ஆர்டர்னு கேட்கிறேன். நான் கேட்கிறேன், இந்த அறநிலைத்துறை அமைச்சரோட பக்கத்துல காரு ஓட்டுற டிரைவர் அப்படி வருவாரா? யார் வருவார்? செக்ஷன் 34A என்ன சொல்லுது தெரியுமா? மார்க்கெட் ரெண்ட் ஹேஸ் டு பி ஃபிக்ஸ்ட் அண்ட் இட் ஷுட் பி ரிவைஸ்ட் எவ்ரி 3 years. மார்க்கெட் ரெண்ட்னா என்ன? அந்த கட்டிடத்தில் பக்கத்தில் இருக்கின்ற கட்டடத்துக்கு என்ன வாடகை வருமோ அந்த வாடகை இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்க எதுக்கு ஜேசியா இருந்தீங்க? ஏன் ஃபிக்ஸ் பண்ணல? ஏன் வாடகை கம்மியா வருது? நீங்க எந்த மாதிரி நடக்க தெரியுமா? சென்னையில் இருந்து வந்திருக்கிறவங்களுக்கு தெரியும், மலர் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்கு சென்னையில். அந்த மலர் ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்த்தாப்புல அருணாச்சலபுரம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த அருணாச்சலபுரத்தில் 580 கிரவுண்டு அருணாச்சலேஸ்வரர் இருக்கு திருவண்ணாமலை. அதுல எத்தனை இல்லீகல் ஆக்குபேஷன்? அது எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ இருக்கிற அறநிலைத்துறை அமைச்சர் சொன்னார், அவர் அமைச்சரான உடனே இந்த மாதிரியா ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் பற்றி ராஜா பேசியிருக்காரு. அவர் சொல்லட்டும் எதெல்லாம் ஆக்கிரமிப்புன்னு, உடனடியாக நான் அந்த ஆக்கிரமிப்பை நீக்கி கோவிலில் ஒப்படைச்சிருவேன்னாரு. சரின்னு நான் நம்ம கோயம்புத்தூரில் அன்றைக்கி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இங்கே எனக்கு, அதனால ஆதாரங்களோட இங்கே கலைஞர் கருணாநிதி இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒன்று இருக்கா, முன்னாள் அமைச்சரோடது, பொங்கலூர் பழனிசாமி. அது காம்ப்ளெக்ஸ், அது 60-70 ஏக்கர் இருக்கும். அதுல 9 ஏக்கர் தில்லை நடராஜனுக்கு வில்வ அர்ச்சனைக்காக கொடுக்கப்பட்ட ப்ராப்பர்ட்டி. எக்ஸிக்யூட்டட் டீடு இருக்கு சார், கிஃப்ட் டீடு. அதை வாங்குங்கன்னு சொன்னா இன்னி வரை வாங்கலையே. ஏன் நான் சொல்றேன், அதை பத்தி பேசாம இனிமே நீங்க எது பத்தியும் பேசாதீங்கிறேன். அரசாங்கம் சட்டப்படி பிக்ஸ் பண்ண வேண்டிய மார்க்கெட் ரெண்ட் பிக்ஸ் பண்றது இல்லை, அதை வசூலிக்கிறது இல்லை. அதனால இப்ப நம்மள்ட்ட என்ன பண்றாங்க? நுழைவு கட்டணும், தரிசன கட்டணும், அர்ச்சனை கட்டணும், அபிஷேக கட்டணும். இதெல்லாம் என்ன தெரியுமா? அவுரங்கசீப்பின் ஆட்சியில இந்துக்களுக்கு போடப்பட்ட ஜிசியா வரி. இந்த மாதிரியா நமக்கு ஹிந்துவா இருக்கிறதுக்காக, நம்ம ஆண்டவனை நாம வணங்கணுங்கிறதுக்காக நாம கொடுக்கிற ஜிசியா வரி. அர்ச்சனை கட்டணும், அபிஷேக கட்டணும், தரிசன கட்டணும். இந்த சுவமோட்டோ கேஸ்ல 7th June 2021 ஜஸ்டிஸ் மகாலிங்கம் அவர்களும் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதிகேஷவ் அவர்களும், அது 2 judge பெஞ்ச், அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க, all the JCs of the HRNC department who are empowered with 78 and 79 sections are in dereliction of duties expected of them. நீதிபதிகள் சொல்றாங்க, all the JCs are under dereliction of duties. ஆக நீதிமன்றங்கள் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க, சட்டம் சொல்லி இருக்கிறதையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இந்துக்களுக்கு ஒரு பெரிய சாபக்கேடுன்னு சொல்லுவேன் நான். என்னைக்கு நாம இந்து கோவில்கள் சுயேட்சையாக செயல்படுற உரிமை கிடைக்குதோ அன்னைக்கு தான் அரசியல் சுதந்திரம் பெற்ற இந்துக்களுக்கு, பொருளாதார சுதந்திரம் பெற்ற இந்துக்களுக்கு வழிபாட்டு சுதந்திரம்ங்கிறது அன்னைக்கு தாங்க. அது வரை இல்லை. எங்கிட்ட ஒருத்தர் சோசியல் மீடியாவில், என்னை கர்ப்ப கிரகத்திற்கு கூட்டி கொண்டு போவாயா அப்படின்னு கேட்டார். நான் போகிற அன்னைக்கு கூட்டின்னு போவேன். நான் போகிற அன்னைக்கு கூட்டிட்டு போவேன். ஏன்னா நான் போக முடியுமா? முடியாது. ஏன்னா இவனுக்கு நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், குட்டுனா திமாக்கு, முழங்காலில் மூளை இருக்கிறவன். இப்போ மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு, அங்கே கர்ப்ப கிரகத்துக்கு ராஜா போனோன்னா போக முடியுமா? சிவாச்சாரியார் தான் போகலாம். அந்த சிவாச்சாரியாருக்கும் மாப்பிள்ளை போக முடியாது, அண்ணன் மகன் தம்ம பங்காளி போகலாம். சுப்ரீம் கோர்ட்டில் 1971. அப்போ அறநிலைத்துறையில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சர் ஆகலாம்னா எங்கிட்ட கேட்டாங்க, ஆகலாமான்னு. ஆகலாம். ஆனால் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சர்களாக இருக்கிறார்கள். இனிமே ஆறுது என்ன? நீ யார் கொண்டு வர்றதுக்கு?
எல்லா சமுதாயத்தினரும் அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா என் குலதெய்வம் பாபநாசம் தாலுக்கா கோவத்தகுடியில் இருக்கிற ஐயனார் கோவில். அந்த ஐயனார் கோவிலுக்கு அர்ச்சகர் யாரு? வேளார் சமுதாயத்தை சேர்ந்தவர். நான் மட்டும் இல்லை, நீ ஆர்எஸ்எஸ்ல இருக்க, ஹிந்து யூனிட்டி பற்றி பேசுகிற, நீ வேணா ஏற்றுப்பேன்னா இல்லை. எங்கள் தாத்தா சிவசிதம்பரம் ஐயர், அவருக்கு அப்பா விருத்தாஜலேஸ்வர ஐயர், அவருக்கு அப்பா விஸ்வநாத ஐயர், எல்லாருமே அவர் வேளார் பூஜை பண்ண தீபம் பார்த்து அவர் கொடுக்குற விபூதி தாயா நாங்கள் பூசிக்கிறோம். நீ என்ன புதுசாக கொண்டு வர்றதுக்கு? அதை நான் கேட்கல, சுப்ரீம் கோர்ட் கேட்குது. சேஷமால் அண்ட் அதர்ஸ் அந்த கேஸ்ல 1971 ஜட்ஜ்மெண்ட். அப்போ சுப்ரீம் கோர்ட் தமிழக அரசாங்கத்தை பற்றி கேட்குது. எத்தனை கோவில் இருக்கு அறநிலைத்துறையில்? 40,000. ஆகம முறையிலான கோவில் எத்தனை? 3000. மீதி 37,000 யார் யார் அர்ச்சகர்கள்? எல்லா சமுதாயமும். இந்த கேஸ் எதுக்குன்னு கேட்குது, நான் கேட்கல. சேஷமால் அண்ட் அதர்ஸ் கேஸ் 1971 சுப்ரீம் கோர்ட் 7 ஜட்ஜஸ் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சு. அதை மாற்றினோம்னா இனிமே 9 மெம்பர் பெஞ்சு போட்டா தான் அந்த பெஞ்சில் தீர்ப்பு மாற்றி வந்தாதான். இல்லைன்னா தட் ஸ்டாண்ட்ஸ். 1971 சேஷமால் அண்ட் அதர்ஸ் கேஸ் ஸ்டாண்ட்ஸ் ஈவன் டுடே. ஆனால் பாருங்க, ஹிந்து சமுதாயத்தில் பிளவுகள் ஏற்படுத்துவதற்காக ஹிந்து சமுதாயத்தில் எல்லா சமுதாயத்தினரும் அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள். நீ ஒன்றும் புதுசாக கிழிக்கவே வேண்டாம், இதை பராமரிக்கணும். ஆகவே இன்றைய தினம் எப்படியாவது இந்துக்களிடையே மோதலை ஏற்படுத்தி பிளவுகளை கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த கோவில்களில் நாம் நிரந்தரமாக வச்சிருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த அறநிலைத்துறை செயல்பட்டு கொண்டு இருக்கு. ஆகவே இன்றைக்கு ஹிந்து கோவில்களின் நிலை மிக மோசமாக இருக்கிற. இந்த சப்ஜெக்ட் பற்றி பேசணும்னா இன்னும் நிறைய பேசலாம். ஆனால் ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம், ஒரு பருக்கையுமா எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் மத நம்பிக்கை இல்லாதவர்கள் கையில் கோவில் இருக்கிறது மதத்திற்கு ஆபத்து என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.